வனத்திற்கு வெளியே ஒருத்தி. அத்தியாயம் 3. அப்பா அன்று விரைவாகவே வீடு திரும்பியிருந்தார். வழக்கமாக அவர் கோவில் நடை சாத்திவிட்டு வாசற்கதவை பூட்டிவிட்டு வீடு வந்து சேர 8:30 9 என்று ஆகிவிடும். வந்தவுடன் கை கால் சுத்தம் செய்து கொண்டு சாய்வு நாற்காலியில் படுத்து விடுவார். 9:15க்கு இரவு பலகாரம் 2 இட்லி அல்லது அரிசி உப்புமா. அதன் பின் அவளிடம் ஏதாவது பேசுவார். பெரும்பாலும் கோவிலுக்கு வந்து போகும் ஆட்களை பற்றியதாக இருக்கும். குறுக்கிடாமல் அவள் கேட்டுக்கொள்வாள். ஒத்துப்போக முடியாத விஷயங்களாக இருந்தாலும் கூட. இன்று நாற்காலியை விடுத்து தரையில் உட்கார்ந்திருந்தார். பேச்சு முழுமையாக குறைந்திருந்தது. கருமையின் ரேகை படர்ந்த முகம் சோர்ந்திருந்தது. இட்லியா தோசையா அப்பா? என்ன வேணும்? தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன் என்றபடி அவர் எதிரில் நின்றாள். கண்களை மூடிக்கொண்டிருந்தார். தலைவலியாப்பா? காபி தரட்டுமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா? இல்லை. பசிக்கலையா? ஆமாம், பசி இல்லை. சரிப்பா, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் சூடா சாப்பிடலாம் என்று நகர்ந்தபோது அவர் விழிகள் திறந்தன. பாகி, என்னப்பா? உட்காரேன். சரி. என்னமோ பாரமா இருக்குமா? மனசுக்குள்ளே 1000 நமச்சிவாயம் சொல்கிறேன். நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து கண்ட பலன் எதுவுமே இல்லை. அவர் கால்களை பற்றி கொண்டு உட்கார்ந்தாள் அவள். பாரமா? ஏன்பா? நமக்கு என்ன குறைச்சல்? நிறைவான வாழ்க்கை வாழறோம்ப்பா. நீங்களும் நானும். பாரம் எதுவும் வேண்டாமேப்பா என்றாள். சுமியோட அம்மா வந்திருந்தாங்க. சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ண என்றார். பெருமூச்சு விட்டார். சுமியோட அம்மாவா? டவுனில் இருந்தா? சுமி எப்படி இருக்காளாம் என்று சற்றே படபடத்தாள் அவள். இனிமையான தோழியின் நினைவில் ஒரு கணம் நெஞ்சம் நெகிழ்ந்தது. சுமி இப்போ டெல்லியில் இருக்காளாம். மாசமாக இருக்காளாம். அதனால் தான் அர்ச்சனை. அட, அப்படியாப்பா? நல்ல விஷயமாப்பா. சுமி அவ்வளவு நல்ல பொன். என் சிறு வயது காலத்தை அவள் நட்பு அவ்வளவு அழகாக்கியது அப்பா. மறக்கவே முடியாது அவளை. பாகி பாகி. அப்பா சட்டென்று குரல் விம்மி முகம் கவிழ்ந்தார். உள்ளே எரிமலை போல ஏதோ கொதிப்பதை தாங்க முடியாதது போல் ஆகியிருந்தார். அடடா, என்னப்பா? என்ன ஆச்சு? வியர்க்கிறதா அப்பா? பாகி, அமைதியாக இருங்க அப்பா. உங்கள் வாழ்க்கை, உன் கல்யாணம், உன் வாழ்க்கை என்னால் தானே எல்லாமே கெடுகிறது. நான் ஏன் கல்லாக உயிருடன் இருக்கிறேன்? அவர் கைகளை பற்றி கொண்டு இதமாகவே சொன்னாள் அவள். அப்பா, உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்பா. யார் வாழ்க்கையையும் யாரும் கெடுத்து விட முடியாது அப்பா. அவரவர் வாழ்வு அவரவர் கையில், இல்லையா? எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை. இதை நீங்களே நம்பினாலே போதும் அப்பா. மகிழ்ச்சியாக இருப்பேன் நான். சுமி உன் உயிர் தோழி. இன்று கல்யாணமாகி சீரும் சிறப்புமா இருக்கிறாள். இதோ அடுத்த கட்ட பரிசு கிடைக்கப் போகிறது. ஆனால் நீ இன்னும் தனிமரமாகவே இருக்கிறாயே. பாழாய்ப்போன செவ்வாய் தோஷம் உன்னை வந்து சனியன் போல பிடித்து கொண்டு விட்டதே பாகி. ஐயோ அப்பா, தயவு செய்து சரியாக புரிந்து கொள்ளுங்கள். என் மகிழ்ச்சியை எந்த கிரகமும் பறிக்க முடியாது. என் மனநிறைவை எந்த மூட நம்பிக்கையும் சிதைக்க முடியாது. இயற்கையை நம்புகிறவள் அப்பா நான். பிரபஞ்சத்தின் அதிசயத்தை வியக்கிறவள். உள்ளபடியே எனக்கு மனத்தடையோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லை அப்பா. பாகி, மற்றவருக்கு உபயோகமானதாக ஒரு வாழ்வு இது அமைந்திருக்கிறது எனக்கு. வேறு என்னப்பா வேண்டும்? தங்கமே, தேவதையே, நீ உண்மையைத்தான் சொல்கிறாய், தெரியும் எனக்கு. ஆனால் எப்படி நீ இவ்வளவு அருமையானவளாக முடிக்க முடியாமல் தழுதழுத்தாள் அப்பா. அடடா, கண்களை மூடிக்கொண்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள் அப்பா. பிரமாதமாக புளி உப்புமா செய்து கொண்டு வருகிறேன் என்று அவள் உள்ளே வந்தாள். அரிசி, புளி, எண்ணெய் என்று எடுத்து வைக்கும்போது கிஷோரின் முகம் நினைவில் வந்தது. அவனுக்கு மிக மிக பிடித்த புளி உப்புமா. கிஷோர், எங்கே இருக்கிறாய்? என்ன செய்கிறாய்? அப்பா மேல் கோபம் சரி. இந்த அக்கா என்ன செய்தேன்? உனக்காக போராடி போராடி உன்னை மகிழ்ச்சி அடைய வைத்த இந்த சகோதரியை எப்படி மறந்து போனாய் கிஷோர்? நன்றி, வணக்கம்.